எங்கடி உக்காருக்கு
அமுக்கு எனக்கு ஒரு பொண்டாட்டி அத்தமும் வந்தாருல பத்தியா ஒன்னுடா போடா என் போய் கடம்பா கடம்பா கார்த்திகேயா வேலா எப்பா திருச்செந்தூர் வாடி வேலவா உந்தன் சேவை வரும் பெறவா திருச்செந்தூர் வாடி வேலவா பொம்பளைங்கத்தான் ஆம்பளைங்களா பார்த்து பயந்து ஓடுவாங்க. ஆமா, இந்த கிண்டு கமனாச்சி நாய் எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுறாங்க? வீட்லயே கொஞ்சம் பயம் பொம்பளைனாவே. ஆடி வட்ட போட்டு காரி வாட போடு ஆடி வட்ட போட்டு காரி வாட போடு ஆடி ஆடி இருக்க பாப்பு ஆடி நின்னோ ஆடி இல்ல புரியல ஏன் வெச்சிக்கறாடி வாயத்தை புத்தமாங்க ஆடையம் போற வழியில வாழ பாற நிறைய இருக்குது அதனால போய் காவலாம் அப்புறம் ஏய் நீல போட்டு நீல போட்டு காரி நீல கட்டி வாரி ஆயிரத்த பாப்பா
துரூர் போய் ஆடிட்டு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா தம்பி உங்க ஊர் மேல தான் வந்தோம். ஏய் என்னவோ பாட்டுலாம் பாடுறியே. ஆமா ஆம்பளை தான் பாட்டு பாடுவாங்க. அட என் கமலாட்டி மீசலாத கமலா முத்தன் அது மசாலக்காரனா பாடுவாங்க. சொல்லி விட்டாடா பாப்பா அவன். யாரு? சரவணன் தான் பாடணும். சரவணன் தான் அது நான் வேஷம் கட்டிட்டு வந்தாதான் அந்த பாட்டு சொல்லி இப்ப கொடுப்பேன். நான் ஜாவரம் இருக்குது அப்புறம் நீ அப்படிதான் கையை காட்டுறேன். ஏய் வாங்கம்மா வாங்கம்மா என்னவோ ஆம்பளை மாதிரிலாம் பாட்டு பாடுற மீசையே காணோம் உனக்கு. அது முளைக்கும் ஏன் புரட்டாசி பிறந்தாலும் முளைக்கும் புரட்டாசி அதனால மழை காலம் வரட்டும் அது மாட்டு குத்து குத்தா வரும் புரட்டாசி வரும். தம்பி கண்டு கண்டு காதல் கொண்டா வெற்றிகளை நினைத்து நினைத்து மதிமயங்காதே ஆண்கள மதிமயங்காதே. கண்டு கண்டு காதல் கொண்டா அண்டமுடி தேவர்கள்லாம் கண்டு மாண்டார் கண்டு மாண்டார் அண்டமுடி தேவர்கள்லாம் கண்டு மாண்டார் தம்பி என்னவோ வந்து கை சாட காலு சாட இதெல்லாம் காட்டுற தாய மாரியம்மா கோவில் குடி விட்டு போய் எடுத்தலடி அம்மா. ஏய் சொன்னாங்க அப்புறம் எதுவும் மாத்திருக்காங்க. இங்க பாரு ஒன்ன மாதிரி கிடையாது இந்த பூலோகத்திலே அந்த முடி தேவர்கள்லாம் எங்க போறது இதை வச்சுட்டு அந்த முடி தேவர்கள் எவ்வளவு இந்த நாட்டுல பாத்துட்டு போயிட்டாங்க. ஆமா என்ன எல்லாம் எதனால அல்ல ஒரு பெண்ண என்ன இப்படி இப்படி இருக்கா? இது பிசியோதெரபி பண்ணிட்டு இருக்கிறேன் எக்ஸசைஸ் அந்த மாதிரி எல்லாம் பாத்துட்டு போயிட்டாங்க. இந்த வாரம் ஒண்ணு இல்ல ஏய் ஆ. என்ன ஒண்ணு இல்ல ஆ, சரி வீண் வாழ்த்துக்கள் இருக்க கூடாது. அதான் அப்படி இருந்தாலும் பிரம்ம சத்தியம் வைத்த சூட்டாண்ட சொல்ல முடியாத ஆ. 4 வருணத்தலமங்க பொழுது ஆ. திரு மகள் பொருந்தில் அர்ச்சனா சபைக்கு முன்பாக ஆ. நான் தற்பார் வந்தனே. ஆ. நான் யாரு ஆ. யாரோட தேவி ஆ. அப்படி ஏதாவது விளக்கம் உனக்கு தெரியுமா? யாரு மசாலா கொண்டு ஏய் என்னடா பின்னாடி பின்னாடி வந்து பாத்துக்கிற என்ன சமாச்சாரம்? உனக்கு எந்த ஈனசாதி பொட்டாட்டோ ஆத்தமோ சாயிட்டு தட்டி யா என்ன காரணம்? என்னமா பின்னாடி முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன் ஏய் அது மூட்டை வச்சுட்டு போவாதுங்க. ஈத்து பாப்போம் சிலுமுட்டுலாம் பண்ணாத சாமி. என்னவோ மாரியாத்தா கோயில தான் இருக்கிற. நான் என்ன ஏதோ பண்ணுவேன் வாயால வாங்கி கட்டிக்காத சாமி. நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் என் பொண்டாட்டி சண்டை போடுவான் யா நான் ஒரு கண்ட்ரோலா இருக்கிறேன் என்னது கண்ட்ரோல் வாயடக்கம் கையடக்கம் இருந்தா ஆ. நல்லது. ஆ கம்னாட்டி என்ன பண்ணுவேன் என்கிட்ட அப்படி வச்சுக்காத. என் வாய் யாராவது ஆள் மேல கண்ணும் தோல் மேல துணியும் போட்டு போவா அவகிட்ட போய் வச்சுக்கோ. ஏத்தி விட்டா கையில அப்படியே ஒரு பட்டம் லேப்டாப்ல மாதிரி கூப்பிட்டு போயிடும். இப்ப நீங்க எல்லாம் காலை தூக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன்டா நாங்க காலையும் தூக்குவோம் கையும் தூக்குவோம்டா. முன்னாடி கால் பண்ணணும்னா புண்ணியம் செஞ்சிருந்தா பொண்ணாடி கால் அப்ப நீ காத்தால டேய் ஒரு தடவை ஆ முன்னாடி கொஞ்சம் இப்படி வாசிச்சான்னு வச்சுக்க ஆ
நீ வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச மாதிரி அப்படியா அப்படி கூலிங்க அப்படி சில்லுன்னு ரெண்டாவது தடவை வச்சா ரெண்டாவது தடவை ஒரு சனி வச்சு ஒரு வாரம் தவறாத சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச மாதிரி உடம்பெல்லாம் ரொம்ப கண்ணெல்லாம் பிரகாசமா தெரியும். உடம்பு குளிர்ச்சி ஆயிடும். சரி சரி ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். உடம்புக்கு எந்த வியாதியும் வராது. 3 தடவை குளிச்சேன்னு வச்சுக்க 48 நாள் நீ வந்து மாலை போட்டுக்கிட்டு விரதம் இருந்து இருமுடி கட்டிட்டு ஐயப்பனை போய் பாக்குறேன். உடம்பெல்லாம் பாரு தலை மாலை போட்ட பண்ணி அது போல. அதனால கிடைக்குமா அடிக்கிற பைப்பு தெரியுமா? ஆமா அடி பைப்பு அங்க போய் இரு நிறைய பொம்னாட்டி வருவாங்க. அவங்க மாட்டு ஒரு தடவைக்கு ஒரு அடிக்கு ஒரு தடவை வச்சுக்கிட்டே அவங்க மாட்டு இருப்பாங்க. நீ வந்து பச்சை பூரா ஐயப்ப கோயிலேங்கிற மாதிரி அர்த்தம். எங்க ஒரு தடவை வந்து அடிச்சு காட்ட போறீங்க. என் பேர் என்ன? இப்பதான் கம்னாட்டி சொன்னேன். பவளக்கொடி. எங்க நாட்டுல பவளத்துக்கே பஞ்சம் கிடையாதுடா. இதெல்லாம் பவளம். ஆமா பூரா பவளம். முன்னாடியே தெளிவா சொல்லியும் வாழ்க்கை புத்தி காலத்துல பத்தியா என்ன பண்ணுவோம் போல ஆகிலண்டா சொல்லிட்டு போனாரு. எத்தனை பேர் தொட்ட முளை, எத்தனை பேர் நட்ட குழி, எத்தனை பேர் பற்றி இழுத்த இதழ், நித்தம் பிறந்த இடம் தேடுதே இந்த பேதை மடனெஞ்சும். எந்த வையால வரை அதுக்கு ஆசைப்படுறேன். பிறந்த வையாதான் பிறந்த இடம் தேடுதே பேதை மடனெஞ்சும். கறந்த இடம் பால் குடித்தங்க கறந்த இடம் நாடுதே கண்ணுன்னாரு. நீ அது ஏறே இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியும்? நிறைய படிச்சுட்டேன்னு தெரியுது. எங்க நாட்டுல பவளத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஆமாப்பா எப்படி போட்டிருக்கு பாரு. பூரா பவளம் பவளத்துல செஞ்சது. அப்படி இருந்தாலும் மேல ஏத்தி போடு. போடுறேன். இவ்வளவு நேரம் வந்தனே எனக்கு என்ன பாத்துடா பேசுறது? நான் ஒரு முக்கியமான ஒரு லெட்டர் ஒண்ணு வந்துக்குதுமா. ஏய் இருடா கமலாட்டி நான் எங்க வா. ஒரு பெண்ணை பார்த்து பேசணும்னா முதல்ல கீழே பார்த்து பேசணும், அப்புறம் மேல பார்த்து பேசணும். நடுவுல பாக்கணும். எங்கடா பாக்குறியா? நான் நடுவுல தான் பாக்குறேன். அந்த பொண்ணுங்க பாக்குறா. ஓ எங்க மேல பாக்குறா? நான் பின்னி வரியா? ஏய் போடியா. நீ மேல பாக்குற கீழ பாக்குறடா. நான் மேல தான் பார்க்கல. ஏய் கீழ பாக்க போறா. கீழ பாக்குற. நீ கீழ பாரு. சார கண்ண பா கரெக்ட்டா பாரு. கிடையாது. நான் சொன்னது என்னன்னா பொதுவா ஒரு பெண்களை பார்த்தால் கீழே பார்த்து பேச வேண்டும், மேல பார்த்து பேசணும். எதுக்கு சொன்னேன்? திருமணமான பெண்கள் அனைத்து பேர்களும் காலில மெட்டி போட்டுப்பாங்க. அது எனக்கு காலில மெட்டி போட்டிருக்கேன்னா ஆமா போட்டுட்டு இருக்கேன்னா சரி. மேல பார்த்து பேசணும்னு சொன்னீங்க. பொதுவா திருமணமான பெண்கள் அனைத்து பேரும் கழுத்துல தாலி போட்டிருப்பாங்க. சில பேர் வசதியா இருக்கிறவங்க தங்கத்துல போடுவாங்க, வசதி இல்லாதவங்க கயித்துல போடுவாங்க. ஆமா பாத்தியா தாலி போட்டு ஒரிஜினல் இன்னும் ஒண்ணு பாத்து நீ அங்க பாரு நெத்தில போட்டு பாரு. ஏ ஆமா லைட் லைட் எனக்கு அது ஆயிடுச்சு. எனக்கு அது ஆயிடுச்சு. எது? ஏய் கல்யாணம் திருமணம் ஆகிவிட்டது. அதான் தெரியுதா? தாலி தூக்கி உள்ள போடு. யா நல்ல தேவடியா தாலி வெளியே போட மாட்டா, உள்ள போடு. ஏன் எதனால? உலகத்துல எந்த பொம்னாட்டியோ தாலி வெளியே போட்டு பாத்துக்கிறியா? இல்லையே. போடுமா உள்ள. அப்படி எனக்கு கல்யாணம் ஆச்சு. எங்க வீட்டுக்காரர் யாரு, எப்பேற்பட்டவர், அந்த விவரம் ஏதாவது உனக்கு தெரியுமா? உங்க வீட்டுக்காரரு எப்பேற்பட்டவர்? அவர் என்ன திறமசாலி. அவர் கரெக்டா பண்றாரா பள்ளியான்னு செக் பண்ணி பாக்குறா. என்ன செக் பண்ணி பாக்குறேன்? அவர் தம்பியில
இரண்டு அழகு படைத்து முன்னில பின் அழகு முதுகிலே மச்சரேகை பாதத்திலே பரிசுவினை முழங்காலிலே முத்து மாணிக்கம் தொப்பிலே அமிர்த கலசம் தோளிலே சுலப மாலை நட்சத்திரம் அர்ஜுன மகாராஜன் ஆமாப்பா அன்னவர்க்கு தான் மலையாட்டி மனைவி ஆமா சரிமா என் பெயர் தான் பவளக்கொடி பவளக்கொடி அப்பா அவருக்கு தான் மனையாட்டி அப்படி இருந்தாலும் ஓட்டோட்டமா ஒடியாந்துருக்கிறேன் என்ன சமாச்சாரம் அம்மா ஒரு நிருபம் ஒண்ணு லெட்டர் வந்துக்குமா என்னது வாயால இல்ல வாயால வந்துக்குது என்னப்பா ஓட்டோட்டமா மூச்சு வாங்க வந்திருக்கிறேன் ஏன் ஏதோ ஒரு ஜூஸ் இருந்தா கூட ஜூஸ் விசா சரி தரேன் உள்ள வச்சுக்கிற ஏதோ உள்ள போய் சாப்பிட்டு ஏய் என்ன கொண்டு வந்திருக்கிற லெட்டர் படிமா என்னது படி பாப்போம் என்ன நீ எங்க போய் படிச்சுன்னு கேள்விப்பட்டேன் எல்லாம் படிச்சதெல்லாம் போதும் உபலாயத்திலிருந்து தமக்கை பாஞ்சாலி எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றால் உபலாயப்படி பட்டணத்திலே மன்னவர் பிழைக்கவே உனக்கு தெரியுதா ஏதாவது கிட்ட வந்து பாரு எழுதுல இதுல எழுதுல எழுத்து ஒண்ணு கண்ணுக்கு தெரியலடா தெரியலையே அப்ப கிட்டவா ஸ்கேன் பண்ணி பாப்போமா பாரு மன்னவர் பிழைக்க என்னடா மன்னவர் பிழைக்க மாங்கல்யம் தலைக்க கங்கா கௌரி பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு அப்படியா இருந்தாலும் எங்க வீட்டுக்காருக்கு 8 பட்டஸ்திரிகள் நாங்க வாயில உங்க ஆயா உனக்கு செவனை வச்சாலும் என்ன வச்சா விளக்கெண்ண வச்சுட்டான்னு நினைக்கிறேன் எதுல வச்சா வாயில வைக்கிறதுக்கு பதிலா சூத்துல எது வச்சுட்டால அவனுக்கு சரியில விட்டு பாரு அப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்காருக்கு 8 மனைவிமார்கள் அப்படி இருந்தாலும் அமட்டும் தனியாக போக கூடாது எல்லாரும் அழைத்துக் கொண்டு வந்து எங்க அக்காவை போய் பார்க்கணும் பாஞ்சாலி அக்கா ஒன்னா சேரணும் இந்த நிறுவனம் எங்க போகலையே தெரியல